இன்று நம்முடைய டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைதை கண்டித்தும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக நடக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து விட்டு சென்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்களை, விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் SS பாலாஜி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜசேகரன் அவர்களை, எங்களுடைய துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவர் என் அன்பு சகோதரர் வசீகரன் அவர்களை, மாவட்ட அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை, ஸ்டுடியோஸ் ஏழுமலை அவர்களை, செபஸ்டீன் அவர்களை, கபிலன் அவர்களை, மாநில குழு உறுப்பினர் மாநில மகளிர் செயலாளர் ஸ்டெல்லா மேரி அவர்களை, திருமதி சாரா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் அவர்களை, எங்களுடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் ஜோதி அவர்களை, அண்ணன் விஜயன் அவர்களை, அன்பு சகோதரர் தளபதி பாஸ்கர் அவர்களை, தமிழ்ச்செல்வன் அவர்களை, மேனாள் காவல்துறை அதிகாரி என் அன்பு சகோதரி அனுசியா அவர்களை, அண்ணன் விருகை பட்டாபி அவர்களை, திரு அன்பழகன் அவர்களை, சதீஷ் அவர்களை, அன்பு சகோதரி மீரா அவர்களை, இந்திரன் அவர்களை, வனிதா சுப்பிரமணியம் அவர்களை, சர்க்கிள் தலைவர்கள் தம்பி கராத்தே செல்வம் அவர்களை, திரு ஷாஜகான் அவர்களை, திரு AG மணி அவர்களை, அன்பு சகோதரர் வழக்கறிஞர் பாக்கியராஜ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் எட்வின் தான் அவரு, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பேர் என்னம்மா திரு அழகிரி அவர்களை, மீரா சொல்லிட்டேன், நம்ம வழக்கறிஞர் விட்டல் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் பொது உடைமை கட்சியின் தலைவர் அண்ணன் ரவீந்திரன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் என் அன்பு சொந்தங்களை எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கைதை கண்டித்தும் விடுதலை செய்ய கோரியும் நீதி வழங்க கோரியும் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா தலைவர்களும் ஒரு கோணத்தில் கைது கண்டித்தார்கள். ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் எப்படி பார்க்கிறது என்றால், ஒருவர் சிறப்பாக ஆட்சி செய்தால், ஒரு நல்லாட்சியை தந்தால் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு அது பிடிக்காது. ஊழலை ஒழிக்க வேண்டும், இந்த தேசத்திலிருந்து ஊழலை அகற்ற வேண்டும் என்று ஒரு ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து அதன் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெற்று டெல்லியிலும் பஞ்சாபிலும் அவருடைய ஆட்சியை நீட்டித்து கொண்டு போகும் பொழுது, தன்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சித்தாந்தத்திற்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் இடையூறாக இருக்கிறார், எதிராக இருக்கிறார் என்று அவரை குறிவைத்து பாஜக அரசு தாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு வழக்கு என்றால் அந்த வழக்கில் இரண்டு தன்மை. எக்ஸ்பிரஸ் FIR என்று சொல்லுவார்கள், துரித முதல் தகவல் அறிக்கை, அதை உடனே கைது செய்ய வேண்டும். ஆனால் அது எந்தெந்த வழக்கில் இடம்பெறும், தேச துரோகம், கொலை, இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு கைது செய்து விசாரிப்பார்கள். ஆனால் இந்த வழக்கு என்பது அப்படிப்பட்ட வழக்கு அல்ல. எல்லாமே ஆன் ரெக்கார்டில் இருக்குது, புத்தகங்களில் இருக்குது. நீங்கள் விசாரணை செய்து அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நீங்கள் சிறையில் அடைக்கலாம், தண்டனை பெற்று தரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் விசாரணை என்ற அடிப்படையில் அவரை கைது செய்து சித்திரவதை செய்வது எந்த விதத்தில் நியாயம்? ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட கேடுகள் எந்த தேசத்திலும் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. சர்வாதிகார நாடுகளில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதில்லை. ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர் பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பழிவாங்குவது, CBI ED போன்ற நிறுவனங்களை பயன்படுத்துவது, இவர் மேல் உள்ள குற்றச்சாட்டு என்பது ஏற்கனவே 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் சொல்லி வருகின்ற குற்றச்சாட்டு. உங்களுக்கு ஏதாவது இதில் துப்பு கிடைத்திருந்தால், புலன் விசாரணையில் அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்திருந்தால், நீங்கள் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவருக்கு தண்டனை பெற்று தரலாம்.
ஆனால் எதற்காக கைது செய்கிறீர்கள்? தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது, பரப்புரையை தடுக்க வேண்டும், அவர் சுதந்திரமாக நடமாடக்கூடாது. அவரை கைது செய்தால் அந்த கட்சி முடங்கிவிடும், முடக்கி போட்டு விடலாம் என்று மோடி நினைக்கிறார். ஆனால் இன்னும் எழுச்சியாக அந்த கட்சி பரிணாம வளர்ச்சி பெறும் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஒன்று. இரண்டாவதாக, கடந்த காலங்களில் அரசியல் வழக்குகள் இன்று மிகவும் நெருக்கமாக இந்த ஆட்சியை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு. இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியில் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிஜேபிக்கு எப்படி அழைத்து சென்றார்கள் என்ற ஒரு காட்சியை நான் இங்கு படமாக வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது. பாஜகவை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் என்பதற்காக வசதியான அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர், ஒருவர் பெயர் சௌத்ரி, இன்னொரு பெயர் வெங்கடேஷ், இன்னொரு பெயர் சஜ்ஜன், இன்னொரு பேர் சௌத்ரி வெங்கடேஷ் சஜன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சோதனை என்ற எப்படி முதல்ல ஐடி அனுப்புவாங்க, ஐடி அனுப்பி ஏதாவது துப்பு கிடைக்குதான்னு பார்ப்பாங்க, அப்புறம் இடி அனுப்புவாங்க, சிபிஐ அனுப்புவாங்க. அவர்கிட்ட இந்த பத்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, ரொக்கங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, தங்கங்கள் பறிமுதல் செஞ்சாங்க, நீதிமன்றத்தை எடுத்துமே கட்டினாங்க. இவர் குற்றவாளி, 90 நாள் சிறையில் இருக்கார். சிறையில் இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்னா, தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து இந்த 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக கட்சியில் இணைந்தால் உங்க வழக்குகளை திரும்ப பெறுவோம், பதவியும் கொடுப்போன்றாங்க. உடனே காப்பாற்றிக் கொள்வது வேறு வழி இல்லை. அங்கிருந்து தூது விடுறாங்க. அமித்ஷாவுடைய தலைமையில் 4 நாடாளுமன்ற உறுப்பினரும் டெல்லியில் போய் இணைகிறாங்க. உடனே அவர்கள் காவிரியில் குளித்த புனிதவான்களாக வெளியே வராங்க. வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது. ஒரு வழக்கு கிடையாது. இதை சந்திரபாபு நாயுடுக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும். என்னுடைய கட்சியை பாஜக எப்படி பழி வாங்கியது என்று தெலுங்கு தேச தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு நன்கு அறிந்தவர். அதே மாதிரி எங்களுடைய கூட்டணியில் இருந்த சரத் பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் மீது 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கை போட்டாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல், ப்ரூவ்டு, குற்றங்கள்லாம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தன்னுடைய சித்தப்பாவுக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த உடனே 1 லட்சம் கோடி உள்ள வழக்குகள், குற்றச்சாட்டுகள் எல்லாம் திரும்ப பெறப்பட்டன. அதே மாதிரி நிறைய மகாராஷ்டிராவில் ராணா, நிறைய சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா ஒரு சர்வதிகாரமான ஆட்சி நடக்குதா, ஜனநாயகமான ஆட்சி நடக்குதா என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது. ஆனால் மக்கள் மோடி ஆட்சி, பாஜக ஆட்சி 400-ஐ தாண்டுவோம் என்று சொன்னதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கள். மக்கள் சக்தி எவ்வளவு பெரிய சக்தி என்பதை கூட்டணி ஆட்சியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அடுத்த ஆட்சி இங்கே அண்ணன் RS பாரதி பேசியது போல அடுத்த கூட்டத்தொடரிலே இந்த ஆட்சி இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆகவே மோடி அரசு இங்கே உளவுத்துறையெல்லாம் குறிப்பெடுத்திருந்தா சொல்லுங்க, ஜனநாயகத்தை யாராலும் வீழ்த்த முடியாது, ஜனநாயகம் வென்றே தீரும், அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த வழக்கிலே வெற்றி பெறுவார், நீங்களே அவர்களை விடுதலை செய்வீர்கள், எங்களுடைய வழக்கறிஞர் மனுஷிக் அபிஷேக் எல்லாம் மிக திறமையான வழக்கறிஞர்கள், அவரை வெளியே கொண்டு வருவார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிலை தான் இந்தியாவில் இருக்கிறது. ஜனநாயகத்தை பேச முடியாது, உண்மையை பேச முடியாது, மக்களுக்காக குரல் கொடுக்க முடியாது. குரல் கொடுத்தால் உடனே பாசிசம் பாயும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.